தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திருப்பதாக லீப் கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தேவ் ஆனந்த் கூறியிருக்கிறார். ரெனியூபிள் எனர்ஜிக்கு தமிழ்நாடு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, இங்க இருக்க லேபர்ஸ் எப்படி இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் renewable energy states in the country. So renewable energy has changed the landscape of southern districts a lot. நாங்கள் வந்து பிஃபோர் renewable energy நாங்கள் டெக்ஸ்டைல் இருந்தோம். ஸோ நாங்கள் டெக்ஸ்டைல் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பல இடத்துல நாங்கள் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் வச்சோம். அப்போல்லாம் தென் தமிழ்நாடு வந்து ரொம்ப பின்தங்கி இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து renewable energy டெவலப் ஆனதுக்கப்புறம் தென் தமிழ்நாடு வந்து லேண்ட்ஸ்கேப்பே மாறிடுச்சு. ரோட்ஸ், நம்பர் ஆஃப் ancillary யூனிட்ஸ், நம்ம கம்பெனியில் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் அவர் கம்பெனி ஆர் ஃப்ரம் சவுத் தமிழ்நாடு. ஸோ அந்தளவு அவங்க வந்து இப்போ வந்து தே ஆர் ஆல் ஃபோக்கஸிங் ஆன் எஜுகேஷன். ஒரு காலத்தில் படித்தா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து படித்தா வேலை கிடைக்குங்கிறது தெரியுது. இப்போ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து 750 பேர் எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் எங்கள் கம்பெனியில் கிட்டத்தட்ட 500 மெகாவாட் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ புட் டுகெதர் இந்த 750 அந்த 500 மெகாவாட்டுக்கு சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பீப்புள் பக்கத்தில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்.